viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின ஃபயர் அண்ட் ஐஸ் போமோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபயர் அண்ட் ஐஸ் இது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படிங்கறத நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபயர் it symbolizes many things like desire, passion, destruction. And fire பத்தி நிறைய poets எழுதி இருக்காங்க. It has the ability to nourish and protect as well as it has the same ability to harm and even kill human beings. Fire அப்படினாலே ஆசை நெருப்பா எரியுது அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபயரை வந்து இந்த போம்ல டிசையர்ஸோட கம்பேர் பண்ணியிருக்கிறாரு poet. And at the same time ice. Ice represents hatred, lack of love, anger. ஸோ அப்போ ஃபயரும் ஐஸும் ஒரு ஹியூமன் இமோஷன்ஸோட கம்பேர் பண்ணி அந்த ஹியூமன் இமோஷன்ஸால் இந்த வேர்ல்டு எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கிறத தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் போமாக நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஃப்ராஸ்ட். ஸோ த போம் டிஸ்கஸஸ் த destructive features of human emotions as well as he has used fire and ice as a symbol to represent desires and hatred that may contribute to make the world stand at the verge of chaos and destruction. அழிவினுடைய விளிம்பிற்கு மனிதனை எடுத்து செல்லக்கூடிய வல்லமை படைத்தது இந்த டிசையர்ஸும் ஹேட்ரடும். அததான் அழுத்தம் திருத்தமா இந்த போம்ல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போமோட சமரியை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் போம் லைன்ஸை ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம சமரிக்குள்ள வரலாம். Some say the world will end in fire. Some say in ice. From what I have tasted of desire, I hold with those who favor fire. But if it had to perish twice, I think I know enough of hate to say that for destruction ice is also great and would suffice. So some people, they say that the world will end in fire. Some say in ice. ஸோ நம்ம உலகம் அழிந்து போக போகுது அப்படின்னு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கும். ஒரு சிலர் வந்து நீரால் அழிய போகுது, நெருப்பால் அழிய போகுது, இல்லை ஐஸ் வந்து உருகிக்கிட்டு இருக்க ஐஸால் அழிய போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஃப்ரம் வாட் ஐ ஹாவ் டேஸ்டட் ஆஃப் டிசையர், அவரும் மனுஷன் தானே, ராபர்ட் ஃப்ராஸ்டும் மனிதன் தானே, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தானே. ஸோ வாட் ஹீ சேஸ் இஸ் அக்கார்டிங் டு மீ I have tasted the destructive feature of desire. அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்ன பொறுத்த மாட்டிலும் நெருப்பால தான் உலகம் அழியும். ஏன்னா அந்த ஆசை இருக்கு பாருங்க, டிசையர்ஸ் வந்து நெருப்பா நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு நீர் ஊத்தி அணைச்சாலும் அணையவே அணையாது. சைக்கிள்ல போறவன் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறான், பைக்ல போறவன் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறான், கார்ல போறவன் ஃபிளைட் வாங்கணும்னு ஆசைப்படுறான். So the desires keep on increasing. Like a wildfire, it grows day by day. That is what Robert Frost is saying. So if the world is gonna end, உலகம் அழிய போறது அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா அது எதால தான் அழியும்னு சொல்றேன், ஃபயரால தான், டிசையர்ஸால தான் அழியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. பட் இஃப் இட் ஹேட் டு பெரிஷ் ட்வைஸ், பட் இல்ல இந்த உலகம் வந்து 2 தடவை அழிய போகுது அப்படின்னா I think I know enough of hate to say that for destruction ice. So அப்ப நான் நினைக்கிறேன் 2 தடவை உலகம் அழிய போகுதுன்னா ஐ திங்க் எனக்கு ஐஸுடைய குவாலிட்டிஸும் நல்லா தெரியும், ஐஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் நல்லா தெரியும். What does ice symbolize here is hatred, வெறுப்பு. இந்த வெறுப்புனால என்ன ஆகும், உலகம் அழிஞ்சிரும். If the world is to be destroyed for a second time, definitely it will face its end due to the coldness of people. Because I have realized that ice is also great and that would be enough. Suffice na enough. உலகம் வந்து எவ்வளவு ஒரு அழிவை நோக்கி போயின்னு இருக்கு அப்படிங்கறத ரொம்பவே அழகா 9 லைன்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் 9 லைன்ஸ் போம் தான், ஆனா இதுல அவ்வளோ மீனிங் இருக்கு பாருங்க. Some people say that the world will end in fire and some people say that it will end in ice. ஆனா நான் சொல்றேன் இது வந்து முதல்ல வந்து நெருப்பால தான் அழியும். ஏன்னா மனிதர்களுக்குள்ள அந்த டிசையர்ஸ் வந்து
அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால கண்டிப்பா முதல்ல உலகம் அழியும் போது அது ஃபயரால தான் எரியும், அழிஞ்சு போகும்னு சொல்லிடுறாரு. செகண்ட் டைம் இஃப் இட் ஹாஸ் அ செகண்ட் சான்ஸ், இரண்டாவது முறையும் உலகம் அழிய போகுது அப்படின்னா கண்டிப்பா அது எதால தான் அழியும்? ஐஸால தான் அழியும். பிகாஸ் ஆஃப் த ஹேட்ரட் அமாங் தி ஹியூமன் பீயிங்ஸ். They hate each other. They are not truly in love with each other. So ரொம்பவே அழகா சூப்பர்வான ஒரு moral தீமோட இந்த போமை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஃப்ராஸ்ட். இதுல நிறைய poetic devices யூஸ் பண்ணியிருக்காரு, லைக் imagery, alliteration. Alliterationனா some say favor fire, இது alliteration இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. Imagery வந்து world will end in fire அந்த first lineல யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இமேஜரினா என்ன அர்த்தம்? whenever we read something அந்த இமேஜ் நம்மளுடைய மைண்ட்ல கிரியேட் ஆகும், அதான் இமேஜரி. ஸோ the world will end in fire, அது இமேஜரி. தென் சிம்பிள் வந்து fire and ice which symbolizes desire as well as hatred. ரொம்பவே ஒரு அழகான அற்புதமான, கண்டிப்பா எல்லாரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு போம் தான் இது. இந்த போமோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from Kanya Manohar.